starters orders, and they are off to a level break. As they settle down, it's Johnny hitting the front, followed by Red Ruby, then comes Morning Glory, rapid time. Come on, Red Ruby! Come on! As they go past it, Johnny has taken over from Red Come on, Red Ruby! Come on! Petit Jewel and Morning Glory. They are coming fast. 800 meter marker. It is still Johnny. Johnny has taken over. Johnny and Red Ruby. Johnny, Red Ruby, followed by Rapid Time. It is still Johnny and Red Ruby. Johnny and Red Ruby from Rapid Time. Petit Jewel, Morning Glory. Johnny sliding clear. Johnny about 3 lengths in front, followed by Red Ruby. Then comes Rapid Time, Petit Jewel, and Morning Glory. Johnny still holding on about 2.5 lengths in front of Red Ruby. Then comes Rapid Time, Petit Jewel, Morning Glory. It is Johnny. Johnny about just half a length in front of Red Ruby. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. Johnny, Red Ruby, Morning Glory. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. Rapid Time in the close third position. It is Johnny and Rapid Time. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. They are coming near winning force. It is Johnny and Red Ruby. It is Johnny and Red Ruby. It is Johnny going clear. It is Johnny winning the race. It is Johnny and Red Ruby. Johnny wins the race from Red Ruby. Rapid Time, Petit Jewel. Sir? Congratulations. Thanks, sir. சார் மறுபடியும் நாம எப்ப சந்திக்க போறோம்? மிஸ்டர் பிரேம், உன்னை சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். பாய். டிஸ்கிரேஸ்ஃபுல். இந்த ரேஸ்ல நான் நிச்சயமா ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன். இப்படி அப்செட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிள், ஸ்டார்ட்ட நம்ம குதிரை மிஸ் பண்ணிடுச்சு. இல்லன்னா நம்ம குதிரை தான் வின் பண்ணிருக்கோம். ரேஸ் கோர்ஸ் முழுக்க நம்ம குதிரை தான் பேக் பண்ணாங்க. குமார், நீ எதை வேணாலும் சொல்லு. பிரேம் தன்னுடைய குதிரைய நல்ல தரத்துல வச்சிருக்கான். அவனே ஜாக்கியா பிரமாதமா சவாரி செய்யறான். அங்கிள், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை இன்னொரு தடவை அவங்கிட்ட நான் அவமானப்பட தயாரா இல்ல. Let us forget about it. வெரி குட். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டே. உனக்கு பிரேம தெரியுமில்ல? தெரியும் சார். அவன் மறுபடியும் குதிரை ஏற முடியாதபடி அடியாட்களை வச்சு அவன் கையை காலை உடைச்சு ஆளையை தீத்து கட்டிடுறேன் சார். வேண்டாம், அவ்வளவு தூரத்துக்கு வேண்டாம். அவன் நடக்க முடியாதபடி மட்டும் செஞ்சா போதும். சரி. இந்த 2000. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். யாருங்க? நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வர்றோம். நீங்க தான் அந்த பண்ணைக்கு இன்சார்ஜா? ஆமா. கல்யாண ஊர்வலத்துக்கு குதிரை தேவைப்படுது. அதான் உங்களை பார்த்து. ஊர்வலத்துக்கெல்லாம் குதிரை தரதில்ல. மாப்பிள்ளை அழைப்புக்கு குதிரை ஏற்பாடு பண்ணா தான் தாலியே கட்டுவேன்னு அடம்பிடிக்கிறார் மாப்பிள்ளை. ஆமா சார், உங்க தயவுல தான் அந்த கல்யாணமே நடக்கணும் சார். என்ன விளையாட்டா? இங்க இருக்கிற ஒவ்வொரு குதிரையும் என்ன விலை தெரியுமா உங்களுக்கு? கல்யாணமாவது ஊர்வலமாவது. போங்க சார். என்ன ரொம்ப பிகு பண்ணிக்கிற? தர்ம, இந்த குதிரை அம்சமா இருக்குல்ல? யோ, அந்த குதிரையை தொட்டாத. தொட்டா கரைஞ்சிடுமா? மரியாதையா வெளியே போங்க. வெளியில போகலன்னா என்னவா? அங்கிள், கல்கத்தாவில் டெர்பி ஜெயிச்சதுன்னா சும்மாவா? நம்ம ப்ளூ மூனை பாருங்க எப்படி இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த குதிரையை ஜெயிக்க வேற குதிரையே கிடையாது. அங்கிள், நீங்க குதிரையை விலைக்கு வாங்கல, தங்க சுரங்கத்தையே விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அந்த பிரேமோட குதிரை இது எதிரில் நிக்கவே நிக்காது. இதை வச்சு அவனை ஒழிச்ச. நோ குமார், இனிமே நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. ஏற்கனவே அவங்கிட்ட நான் 2 தடவை தோத்துட்டேன். உண்மையிலேயே அவன் குதிரை பிரமாணமான குதிரை. அதை நம்ம ஒத்துக்கித்தான் வேணும். ஹலோ சார், உங்க ப்ளூம் நல்ல ஃபார்ம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மகாராஜா கப்ல போடுது போல இருக்கு. எஸ்,
அந்த ரேஸ்ல உன் குதிரை கூட ஓடுது இல்ல? எஸ் சார். மறுபடியும் நமக்குள்ள ஏதாவது பெட் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அங்கிள், பிரேம் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்காரு. பாவம். எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சார் பெட் கட்டினா தான் தெரியும். ரெடியா சார்? நோ பிரேம், இனிமே உங்ககிட்ட பெட் கட்ட நான் தயாரா இல்ல. அங்கிள், அப்போ உங்க தோல்வியை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார், யூ ஆர் டிஃபீட்டட். நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். அங்கிள், அந்த பெருமை இவருக்கு நிச்சயம் சேரக்கூடாது. இல்ல குமார், என்னை வற்புறுத்தாத. அங்கிள், மிஸ்டர் குமார், அவர் தான் பயப்படுறாரு, விட்டுடுங்க. அங்கிள் கொஞ்சம் அப்படி வாங்க. அங்கிள், அவனோட குதிரை ஜெயிக்க முடியாதபடி பல ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பிரேம ஒழிக்கிறதுக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம். என்ன சொல்ற நீ? ஆமா அங்கிள், வாங்க அவனோட பந்தயத்துக்கு ஒத்துக்குங்க. குமார், உன் பிளான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும்ல? நிச்சயமா நடக்கும் அங்கிள், கவலைப்படாதீங்க. உன் கூட பந்தயத்துக்கு நான் தயார். ஓ, மிஸ்டர் குமார் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரோ? பேச்சு வேணா, பந்தயம் என்ன? வழக்கம் போல 10 குதிரை தானே? நோ, பந்தயத்துல ஒரு சின்ன மாறுதல். நான் தோத்தா இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஜெயிச்ச எல்லா குதிரைகளையும், அதோட நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என் ஜானி குதிரையையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். ஆனா நான் ஜெயிச்சா இந்த பண்ணையே உனக்கு வேணும் கேட்க போறியா? இல்ல, நான் ஜெயிச்சா நீங்க ஒப்படைக்க வேண்டியது உங்க மக வசந்திய. பந்தய பொருளா என் மகளையே கேட்கறியா? உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா இப்ப கூட பந்தயத்துல இருந்து வாபஸ் வாங்கிடுங்க. ஒத்துக்குங்க, we are winning. நாம நிச்சயமா ஜெயிக்கிறோம், பயப்படாதீங்க, ஒத்துக்குங்க. இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. வேலையை நீ கச்சிதமா முடிச்ச கையோட மீதி 4000 நானே கொடுத்துறேன். சரி சார். பார் வேலு, நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல அந்த பிரேமோட ஜானி குதிரை எந்த காரணத்தை கொண்டும் ஜெயிக்க கூடாது. அது எப்படி சார் ஜெயிக்கும்? ஊசி மூலமா வேலை கொடுக்க போறேன். சத்தம் போட்டு பேசாத. இந்த விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். வேலையை கச்சிதமா முடி, மைண்ட் இட். சரி சார். இல்ல நீ போ. உன் சக்தியை முழுக்க பயன்படுத்தி என் ப்ளூ மூன் ஜெயிக்க வைக்கணும். இது என்னுடைய மான பிரச்சனை. ப்ளூ மூன் கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ஜெயிக்க வைக்கிறேன். என்னோட வெற்றிக்கு நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். என் குதிரை மட்டும் ஜெயிச்சா உனக்கு 5000 ரூபாய் ரிவார்ட். தேங்க்ஸ். முதல்ல நிக்கிற யார் குதிரை? அதெல்லாம் ஹோப்லெஸ் குதிரைங்க, பயப்படாதீங்க. அப்போ நிச்சயமா நாம் ஜெயிச்சிருவோங்கிற? ஷூர். ஓகே. The runners are being called. First one to move is Johnny, followed in by Pearl Star, then comes Century Girl. Track viewpoint is getting in now. They're all set. Get ready. Ready. Face up. The Sagittarius and they are out. As we settle down, it is Blue Moon taking over from Johnny, then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl in the rear. As they settle down today, it is Johnny about slightly shying out from Blue Moon, then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl going at a comfortable pace. Coming now, Johnny has taken over from Blue Moon, then comes Laurel. Blue Moon has taken over from Johnny. It is Blue Moon and Johnny, closely followed by Panic Star, then comes Viewpoint, Century Girl, and Laurel. It is Blue Moon still in the lead, followed by Johnny, then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl in the rear. It is Johnny and Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny, Century Girl
slightly showing up. It is Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny followed by Panic Star. Then comes Viewpoint, Century Girl. It is Blue Moon still holding on. It is Blue Moon and Johnny followed by Laurel. Then comes Panic Star, Viewpoint, Century Girl. As they come nearer the home turn, it is Johnny slightly showing up from Blue Moon. It is Johnny about length and a half in front of Blue Moon. Then comes Laurel, Panic Star, Viewpoint, and Century Girl. It is Johnny and Blue Moon both going neck and neck. Johnny and Blue Moon. It is almost level. It is Johnny and Blue Moon. Way behind comes Laurel, Panic Star, Century Girl, Viewpoint. It is Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny. Johnny and Blue Moon. It is Blue Moon and Johnny both going neck and neck. Johnny and Blue Moon. Johnny and Blue Moon. It is Blue Moon and Johnny. It is Blue Moon and Johnny. Johnny slightly showing out now. It is Johnny, Blue Moon, Century Girl. It is Johnny and Blue Moon. It is Blue Moon and Johnny. It is Johnny and Blue Moon. Johnny and Blue Moon. It is Johnny and Blue Moon. Drawing near to the winning post. It is Johnny winning the race from Blue Moon in a very tight race as they go past the winning post.